بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தின் பார்வையில் இளைஞர்கள் என்கிற ஒரு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக இன்றைய இளம் சமுதாயம் எந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள், எந்த அடிப்படையிலே தன்னுடைய லட்சியங்களை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் உங்களுக்கு சொல்லும் பொழுது, பெரும்பான்மையான தாய்மார்கள் இந்த கூட்டத்திலே கலந்திருந்தாலும் பெண்கள் பேண வேண்டிய ஒழுக்கங்களை பற்றி, பெண்களிடத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டிய சில கட்டுப்பாடுகள் பற்றி இந்த ஊரிலே ஏற்கனவே ஆரோக்கியமான பல திட்டங்கள் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய உறவினர்கள், ஒவ்வொரு இளம் தலைமுறையினராக இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு இவர்களுடைய வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கிறது என்பதை யோசித்து பார்த்து, இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை இஸ்லாத்தினுடைய தூய்மையான வடிவத்திலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும், தாய்மார்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை வழிதவறாத நேரான பாதையிலே வாழக்கூடிய பிள்ளைகளாக உருவாக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் இஸ்லாத்தின் பார்வையில் இளைஞர்கள் என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைய காலகட்டத்திலே இளைஞர்கள் என்று சொன்ன உடனேயே ஒரு 12 வயசு 13 வயசுல ஆரம்பிச்சு ஒரு 23, 24, 25 வயசு வரைக்கும் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னு சொன்னா, இன்னைக்கு இந்த ஒரு ஊராக இருந்தாலும் சரி, ஒரு மாவட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு மாநிலமாக இருந்தாலும் சரி, ஒரு நாடாக இருந்தாலும் சரி, இந்த ஊராகட்டும், மாவட்டமாகட்டும், மாநிலம், நாடு, உலகமே இருந்தாலும் சரி, இதனுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடியது யார் என்று நீங்கள் பார்த்தால், சிறுவர்கள் அந்த பங்களிப்பில் இருக்கவே மாட்டார்கள். எந்தவித பருவம் அடையாத, பக்குவம் பெறாத, விவரம் தெரியாத சிறுவர்களை கழித்து விடுங்கள். அதே போல குடும்பத்தவர்கள் எத்தனை ஆண்டு காலம் திருமணம் முடிக்காமல் இருந்தார்களோ அதை தாண்டி திருமணம் என்ற வாழ்க்கைக்கு பிறகு தன்னுடைய மனைவியோடு சற்று வாழ்க்கையை சுருக்கிக் கொண்டவர்கள், அதற்கு பிறகு பிள்ளைகளோடு இந்த வாழ்க்கையை சுருக்கிக் கொண்டவர்கள், இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை சிந்திக்க ஆரம்பித்தவர்கள் இந்த சமுதாய முன்னேற்றம் சம்பந்தமான முயற்சியிலே ஈடுபடுவதை தவிர்க்க ஆரம்பித்து விடுவார்கள். அதற்கு பிறகு முதியவர்கள். அப்ப இந்த சிறுவர்களையும் குடும்ப பொறுப்பில் ஆளானவர்களையும் அதற்கு பிறகு உள்ள முதியவர்களையும் நம்பி இந்த சமுதாயம் ஓடாது. அவர்களை வைத்து இந்த சமுதாயத்தில் எந்த விதமான மாற்றத்தை நிரந்தரமாக பார்க்க முடியாது. ஒரு சில சந்தர்ப்பங்களில் பார்க்கலாம், நிரந்தரமாக பார்க்க முடியாது. அப்ப ஒரு ஊரோ, ஒரு மாநிலமோ, ஒரு நாடோ சிறப்பாக செல்ல வேண்டும் என்றால், முன்னேற்ற பாதையில் இயங்க வேண்டும் என்றால், துடிப்புள்ள இளைஞர் சமுதாயம் மட்டுமே தேவை. ஏனென்றால் இந்த இளைஞர் சமுதாயம் விவரம் பெற்ற சமுதாயமாக ஆகிவிடுகிறார்கள், வேகமுள்ள சமுதாயமாக ஆகிவிடுகிறார்கள். இன்னும் குடும்ப பொறுப்பை அடையாமல் பொதுநல சிந்தனையை அதிகம் பெற்றவர்களாக இருப்பார்கள். இந்த மாதிரி இளைஞர் சமுதாயத்தை பயன்படுத்தி அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்களே. ஆனால் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் நல்ல உதவிகளை செய்ய வேண்டும் என்ற மனிதாபிமானம் கொண்டவர்களாக இருப்பார்களே. ஆனால் இந்த இளைஞர் சமுதாயத்தை வைத்து
இந்த நாட்டையே நாம் மாற்றி காட்ட முடியும். அப்ப அந்த மாதிரியான இளைஞர் சமுதாயம் இன்றைக்கு நாம பார்த்தோம்னு சொன்னா, அதுவும் இஸ்லாமிய இளைஞர்களை பார்த்தோம் என்றால், இளைஞர்கள் என்றாலே அவனுடைய உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒட்டுமொத்தமாக முழு வடிவமே சைத்தானுக்கு அடிபணிந்தவனாக, சைத்தானுக்கு அவனுடைய கட்டுக்கோப்பிலே போனவனாக, நரகத்தினுடைய விளிம்பிலே கொண்டு போய் இழுத்து சேர்க்கப்பட்டவனாக இருக்கிறதை பார்க்கிறோம். அவனுடைய தலைமுடி அலங்காரத்தை பார்க்கிறோம். பாதி நாய் சொரண மாதிரி இருக்குது, ஒரு பரட்டத்தலை மாதிரி இருக்குது. என்ன இது? ஏதாவது ஒரு நடிகன் காசுக்காக கூத்தாடுகிறவன் ஒரு படத்திலே நடிக்கும் பொழுது இந்த மாதிரியான சிகை அலங்காரம் செய்திருந்தான், அதனால இவன் முடி அப்படி மாறி இருக்கும். இவனுக்கு இப்பவே வெள்ள முடி வந்திருக்காது, முதுமையில வெள்ள முடியாக இருக்கக்கூடியவன் கருப்பை தவிர்த்துட்டு மத்த நிறத்துல டை அடிக்கிறானே, அந்த நிலைமை இவனுக்கு இப்ப வந்திருக்காது. ஆனா இவன் என்ன பண்ணுவான், தன்னுடைய முகத்துல முன்னாடி இருக்கிற கொஞ்சம் முடிக்கு மட்டும் டை அடிச்சிருப்பான், பிரவுன் கலர்லயோ சிகப்பு கலர்லயோ ஒரு மாதிரி. ஏன்? இது மாதிரி ஒரு நடிகன் செய்திருப்பான், அதனால் இவன் செய்திருப்பான். அதே போல முகத்திலே சில வெட்டுக்காயங்கள் எதனால் வந்தது தெரியுமா? பல தியாகத்தில் வந்தது அல்ல, தவறி கீழே விழுந்ததால் வந்தது அல்ல. பல நடிகர்கள் ரவுடி என்று பாமாவதற்காக கேவலமான காரியத்தை செய்து அடி வாங்குவார்களே, அது மாதிரி இவன் செய்திருப்பான். அதிலே கண்ட ஒரு வீர தழும்புதான் இவன் பாசையில, முகத்துல ஒரு மாற்றம். அதே மாதிரி காதுல ஒரு கம்மலை வச்சிருப்பான், பொம்பளை இல்ல, பொம்பளை கூட வைக்க கூடாது, இவன் பொம்பளைக்காக வேண்டி இல்ல, ஒரு காதல இவன் ஓட்டையை போட்டு கம்மல் சொல்லி இருக்கிறான்னா அப்படி ஒரு கூத்தாடி நடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் கழுத்துல ஒரு செயின், இவன் பொம்பளை மாதிரி இல்ல, இது மாதிரி ஒரு கூத்தாடி இருந்திருப்பான், அதனால போட்டிருப்பான். அதுக்கப்புறம் ஒரு டிரஸ் போட்டிருப்பான், அதுக்கப்புறம் ஒரு பேண்டா, இந்த பேண்டினுடைய கீழே வாட்டத்துக்கு கீழே தரையை இழுத்து பின்னாடி காஞ்சி கிழிஞ்சு போய் ஒரு ஜீன்ஸ் பேண்ட போட்டிருப்பான். ஏன் தெரியுமா? இதுதான் ஃபேஷன். இப்படி இருக்குது இளைஞர் சமுதாயம். இவன் பாக்கெட்ல ஒரு செல்போன் இருக்கும், அந்த செல்போன்ல பல ஆபாச படங்கள் இருக்கும், பல ஆபாச பாடல்கள் இருக்கும், அதோடு ஒரு காதுல செவிட்டு மிஷின் மாதிரி ஒரு இயர்போன் வச்சிருப்பான். அங்கங்க ஒரு மாதிரி ஒரு லெவலா போன மாதிரி நிற்பான், வெயிலுக்கு ஒரு மாதிரி லூசா போன மாதிரி ஆங்காங்க நின்று கொண்டிருப்பான். ஆனா நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும், பார்க்கல, அவன் என்னமோ கேட்டுக்கிட்டு இருக்கிறான். ஒரு ஓரத்துல வீட்டுக்கு மாடி மேலேயோ வீட்டுக்கு பின்னாடியோ ஏதாவது ஒரு குளத்தங்கரையிலையோ தனியா உட்காந்துட்டு முடிய செல்ல நோண்டிட்டு இருப்பான். கேம் விளையாண்டுருக்கான்னு நினைக்கிறீங்களா? எதையாவது பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த மாதிரியான ஒரு சுபாவத்திலே ஒரு மாற்றத்திலே இன்றைய இளைஞர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றால், இவனுடைய வணக்க வழிபாடை பார்த்தீர்களா? இன்றைக்காவது எப்படி ஒரு குடும்பத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஒன்றுமே தெரியாதவன், மார்க்க சட்டங்களை புரிந்து கொள்ளாதவன், மார்க்கத்தினுடைய உபதேசத்தை ஒரு காலத்திலும் விளங்காதவன், எப்படி வருடாந்திர முஸ்லீம் தன்னை காட்டிக் கொள்வதற்காக பெருநாள் தொழுகைக்கு வருவானோ, ரமலான்லையும் அஜி பெருநாள்லையும் பள்ளிவாசலுக்கு தன்னுடைய முகத்தை அறிமுகப்படுத்துவானோ, அதே மாதிரி இவனை பார்ப்பீர்கள். இன்னும் சொல்ல போனால் அன்றைய தினத்திலாவது சில வருஷாந்திர முஸ்லிமை பார்க்க முடியும். ஆனால் இந்த இளைஞர்கள் அன்றைய தினத்தில் ஒரு சினிமாவுக்கு போய்விடுவார்கள், அன்றைக்கும் பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கோப்புல இவர்களுடைய இபாதத்தினுடைய லட்சணம். இன்னொரு பக்கம் இவர்களுடைய மார்க்க பற்று எப்படி இருக்கும் தெரியுமா? இவர்களுடைய பேச்சில, இவர்களுடைய நடவடிக்கையில, இவர்களுடைய சேர்க்கையில, இவர்களுடைய பழக்கத்துல, இவர்களுடைய அணுகுமுறையில, இவர்கள் நடந்து கொள்ற விதங்கள்ல மார்க்க பற்றி எங்காவது இருக்குமா? எங்கேயுமே இருக்காது. ஏன்? வேற என்ன இருக்கும்? ஒரு கேடுகட்ட கலாச்சாரத்தை திணிக்கின்ற
இந்த சினிமா கூத்தாடிகள் என்னென்ன மாதிரி பேசுவார்களோ, என்னென்ன மாதிரி நடிப்பார்களோ, எந்தெந்த மாதிரி கேவலமாக பேசுவார்களோ, எந்த மாதிரி இழிவுபடுத்தி பேசுவார்களோ, எப்படி இரண்டு அர்த்தம் கொண்டு ஆபாசமாக பேசுவார்களோ, அத்தனை பேச்சுக்களும் இவனுடைய வாயிலே வரும். அது மாதிரியான நடைமுறையில் இருப்பார்கள். மார்க்க வரம்பையெல்லாம் எல்லா விஷயத்திலும் மீறி இருப்பார்கள். இவர்கள் பேச்சிலே மார்க்கத்தை மீறி இருப்பார்கள். இவர்கள் பார்வையிலே மார்க்க வரம்பை மீறிய செயல் இருக்கும். இவர்கள் நடவடிக்கை ஒவ்வொன்றிலும் இருக்கும். அதே மாதிரி இவர்களுடைய வீர தீரத்தை பார்த்திருக்கிறீர்களா? இன்றைய இளைஞர்கள் அன்றைய காலத்தில் சொன்னாங்க, இளைஞரா, இளைஞன் சமுதாயம் ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசுனாங்க. இன்னைக்கு அந்த சமுதாயம் இல்ல. இன்னைக்கு இளைஞர் சமுதாயம் அந்த வீர தீரம் கிடையாது. இன்றைக்கு ஒரு கோழையானவனாக, காசுக்கு அடிபணிந்தவனாக, ஒரு சில இச்சைக்கு அடிமையாய் போனவனாக, அதிலேயே தன் சுபாவத்தை மாற்றிக் கொண்டவனாக, எந்த விதமான தைரியமான ஒரு வீரியமான ஒரு தெளிவான ஒரு நடவடிக்கை இல்லாதவனாக, தியாக உணர்வு காட்டாதவனாக, அவன் ஒரு கொள்கையை சரி என்றால் அந்த கொள்கையிலேயே உறுதியோடு நிற்காதவனாக பார்க்கிறோம். அதே மாதிரி இவனுடைய ஒழுக்க விஷயத்திலே மகா கெட்டவனாக, மிக மோசமான கேரக்டர்ல உள்ளவனாக, இவனுடைய குடிபோதை, இவனுடைய தப்பான நடத்தைகள் இவனை இந்த சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக நடத்தக்கூடிய சூழ்நிலையிலே பார்க்கிறோம். என்னடா இது இளைஞர்களை பத்தி இவ்வளவு மிகைப்படுத்தி குறை சொல்றாங்களே என்று நீங்கள் நினைக்கலாம். நிலவரம் அதுதான். இன்றைக்கு எத்தனையோ வழிகெட்ட காரியங்கள் நடக்கிறது. கள்ள காதலன் என்ற பிரச்சனைகள் வருகிறது. ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனுடைய தலையில கல்லை எறிந்துவிட்டு பக்கத்து வீட்டில் உள்ளவனோடு ஓடி போகிறாள் என்றால் அந்த பக்கத்து வீட்டில் உள்ளவன் யார்? அதிகமாக இந்த இளைஞன் இருக்கிறான். இவனுடைய பார்வை எங்க இருக்கிறது தெரியுமா? அடுத்தவனுடைய மனைவி மேல இருக்கிறது, ஒரு டீச்சர் மேல இருக்கிறது, தன்னோடு படிக்கின்ற சக மாணவிகளிடத்தில் இருக்கிறது, தன் சொந்த பந்தங்கள் மேல் இருக்கிறது. அப்போ இவனுடைய பார்வைகள் பலதரப்பட்ட ஒரு கேடுகட்ட பார்வைகளாக மாறியதற்கு காரணம் என்ன? ஏற்கனவே இவன் பல அலாச்சாரங்களையும் அக்கிரமங்களையும் பார்த்து பார்த்து பழகி போன காரணம். அப்ப ஒழுக்க விஷயத்துல சீரழிவு, மார்க்க விஷயத்துல சைபரு, வணக்க வழிபாட்டுல பூஜ்யம். அதே மாதிரி இவனுடைய வீரதீர விஷயத்துல 1ஆம் நம்பர் கோழை என்றால் இந்த இளைஞர் சமுதாயம் எந்த வகையிலும் இந்த சமுதாயத்திற்கு உதவாக்கரையாக திகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அவல் நிலையை பார்க்கின்றோம். அதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டுகளாக 2 விஷயத்தை சொல்லலாம். ஒன்று, பள்ளிக்கூடத்திலே இவர்களுடைய படிப்பின் லட்சணம் எப்படி இருக்கிறது? தேர்வு முடிந்த பிறகு வருகிற அந்த தேர்வு நிலவரத்தை பார்த்தீர்கள் என்றால் அந்த ரிசல்ட்ல தெரிகிறது, தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு படித்த ஒரு முஸ்லிம் மாணவி மாநிலத்தில் 3வது இடம், திருநெல்வேலிக்காரி பொண்ணு. அதே பொண்ணுடைய தங்கை தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு தேர்விலே மாவட்டத்தில் 3வது இடம். யாரு? தாய்மார்கள். ஆனால் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொன்னார்களே, இவர்கள் தான் இந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று இந்த ஆண்கள் இளம் சிங்கங்கள் படிக்க கிளம்பினார்களே. இவன் என்ன பண்றான்? பொம்பளை படிக்கிறா, அவளை இவன் பார்க்கிறான். விடைத்தாள் நிலவரம் என்ன? உருப்படியா எவனும் சரியா மார்க் வாங்கல, யாரும் சரியா பாஸ் ஆகல. அப்ப இவனுடைய ஒரு வருட வாழ்க்கையை இவன் சின்ன பின்னப்படுத்தி இருப்பது, கவனமற்ற லட்சியமற்ற ஒரு நோக்கமற்ற ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருப்பது, இவன் துன்யாவுல கோழி முட்டை வாங்கினது காட்டி கொடுத்து விட்டது. இன்னொரு பக்கம் ஒவ்வொரு நாளிலும் அதிகாலையிலே சுபுவுடைய தொழுகையிலே வரிசையை பார்த்தால் 40 வயது
முதுமையை அடைய தொடங்கியவர்கள், 30 வயது குடும்பஸ்தர்கள். இதுல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு அழகான ஐடியா நானே உங்களுக்கு சொல்லி தர்றேன். அதாவது குருடனாவும், சப்பானியனாவும், மூக்கு பெரியனாவும், கால் உடைந்தனாவும், கை உடைந்தனாவும், கூணனு, இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல, அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல ஐடியா. இதுல இருந்து தப்பிச்சிடலாம். நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டா காட்டி இதுதான் வழிங்கிறீங்க. இதுல நிறைய பொய் இருக்குன்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே, மனித கரங்கள் விளையாடு இருக்கு, ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்க. அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு அமைதி காத்த பாதிரியார்கள், படிக்க முடியாத பைபிள் வசனங்கள், திருத்தவர்களை திணற வைத்த விவாதம் ஒரு டிவிடியாக, விலை ரூபாய் 30 மட்டுமே, கொரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக, விலை ரூபாய் 150 மட்டுமே, கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. 18 வயது இளைஞர்கள் கோழி முட்டை காணுங்க. ஏதோ சின்ன பசங்க 4 பேர் இருப்பாங்க. ஏன் நைட்டெல்லாம் விடிய விடிய படிச்சாரா? இரவெல்லாம் நின்று தொழுதாரா? அதல்ல, விடிய விடிய யாராவது ஃப்ரெண்ட்ஸை அழைத்துக் கொண்டு எங்காவது ஒரு ஹோட்டல பார்த்து உட்கார்ந்து 12 மணி வரைக்கும் அரட்டை அடிச்சு சோறு தின்னுட்டு, அதுக்கப்புறம் 1 மணி வரைக்கும் வீட்டு தெருல நின்று அந்த வீட்டுல யார் இருக்கிறா, இந்த வீட்டுல யார் இருக்கிறா, இந்த வீட்டுல பயணம் எப்ப போனா, அந்த வீட்டுல எப்ப போறான் என்று பேசிக்கொண்டு, நண்பனுடைய கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தத்துக்கு அங்க போய் ஒத்தாசை பண்ணிக்கொண்டு, அல்லது சினிமா படங்களை பார்த்து கொண்டு 1 மணிக்கு தூங்குறவன் எத்தனை மணிக்கு எந்திரிப்பான்? 10 மணிக்கு எந்திரிப்பா. இவன் இபாதத்தில் எப்படி இருப்பா? 2லயும் கோழி முட்டை, துன்யாலையும் சைபர், ஆகிரத்திலையும் சைபர். அப்போ ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதெல்லாம் இளைஞர் சமுதாயம் அப்படியே வழிகேட்டில் போக ஆரம்பிக்கிறாங்களோ, உடனடியாக அவர்களை பிடிக்காவிட்டால், அவர்களை பிடித்து சரி செய்யாவிட்டால், அவர்களை பற்றிய விழிப்புணர்வை அவர்களுக்கு ஏற்படுத்தாவிட்டால், நாளைக்கு ஒரு பெண்ணோடு வந்து நிற்கும் பொழுது, வீட்டை விட்டு ஓடி போன பிறகு, ஒரு தற்கொலை செய்த பிறகு, அல்லது ஒரு கொலை செய்து விட்ட பிறகு, அல்லது மானங்கெட்ட காரியத்தை செய்தான் என்று ஊர் முழுவதும் சந்தை சிரிக்க அடி வாங்கிய பிறகு பெற்றோர்கள் வேதனைப்பட்டு ஒரு புண்ணியம் கிடையாது, போன மானம் வராது. அதனால எந்த நேரத்தில் அழிவு பாதையை நோக்கி போறாங்களோ, போகிற நேரத்தை தடுத்துறணும். அதுதான் இந்த தாய்மார்கள் செய்ய வேண்டிய பெரிய பணி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், குல்லுக்கும் ராயின், உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, உங்களில் ஒவ்வொருவரும் தங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை குறித்து விசாரிக்கப்படுவீர்கள். வல் மர்அத்து ராயியத்துன் ஃபீ பைத்தி ஸௌஜிஹா வஹிய மஸ்ஊலத்துன் அன்ஹா, ஒரு பெண் தன் கணவனுடைய இல்லத்திற்கு பொறுப்பாளி, தன் கணவனுக்கு பொறுப்பாளி, தன் கணவனுக்கு பிறந்திருக்கிறதே இவள் வாரிசு, அதற்கு பொறுப்பாளி. அது குறித்து இவளிடம் மறுமையில் விசாரிக்கப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்யும் பொழுது, ஒரு தலைவர் அந்த சமுதாயத்திற்கு பொறுப்பாளி, அந்த சமுதாயம் சீர்கெட்டால் தலைவர் விசாரிக்கப்படுவார் என்று சொன்னார்கள். இந்த சமுதாயத்தை சீர்திருத்த வேண்டிய கடமை பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களுக்கும் இருக்கிறது, பொதுவான கடமை இந்த சமுதாயத்தின் தலைவர்களுக்கும் இருக்கிறது. இதை அளவுகோலாக வைத்துக் கொண்டு சத்தியமான ஒரு மார்க்கம், இறைவனால் அருளப்பட்ட ஒரு மார்க்கம், உலகத்தில் யார் யாருக்கோ கிடைக்காத நேர்வழியை அல்லாஹ் நமக்கு கொடுத்து நம்மை முஸ்லிமாக ஆக்கியிருக்கிறானே, அப்படிப்பட்ட ஒரு தெளிவான ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்ட நாம், இந்த மார்க்கம் இளைஞர்களை பற்றி என்ன சொல்லி இருக்கிறது, எப்படி விழிப்புணர்வு படுத்துகிறது, எது மாதிரியான உபதேசம் வைத்திருக்கிறது, எந்த மாதிரி அன்றைய கால இளைஞர்கள் இருந்தார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும்,
நமக்கு இன்னைக்கு திருமறை குர்ஆன் ஒட்டுமொத்த பெட்டகமாக இருப்பது போல அன்றைய சஹாபாக்களுக்கு இல்லை. நமக்கு இன்றைக்கு நாம் பாரம்பரிய முஸ்லிம் என்று பல்லாண்டு காலமாக பேசுகிறோமே, அந்த பெருமை அன்றைய கால சஹாபாக்களுக்கு இல்லை. ஏதோ இஸ்லாத்தை ஏற்றார்கள், உயிர் மூச்சு இருக்கும் வரைக்கும் ஈமானோடு வாழ்ந்தார்கள். ஏதோ சில இறைவசனங்களை கேட்டார்கள், அதன் பிரகாரம் வாழ்ந்தார்கள். அந்த மாதிரி ஒரு சில ஆயத்துகள் மூலமாக தன்னை பண்படுத்தினார்களே, ஒரு சில காலகட்டத்தில் திருந்தி வாழ்ந்தார்களே, அது மாதிரியான சஹாபாக்களை போன்று, அது மாதிரியான சஹாபிய பெண்களை போன்று நம்முடைய சமுதாயம் உருவாக வேண்டும். இபாதத்து விஷயத்துல, வணக்க வழிபாட்டு விஷயத்துல இளைஞர்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மாதிரி சொல்றாங்கன்னு பாருங்க. சபாத்துன், 7 பேர் இருக்கிறார்கள், 7 சாரார் இருக்கிறார்கள். மறுமை நாள் வரும், சில பேர் மறுமையிலே அல்லாஹ்வுடைய அந்த சன்னிதானத்தில் நிற்கும் பொழுது எழுப்பப்பட்ட மனித சமுதாயம் செய்த பாவத்திற்காக சில பேர் தன்னுடைய அலாகாபைன், இந்த கரண்டை கால் வரைக்கும் அப்படியே மிதங்குவார்கள். அவன் செஞ்ச பாவம் ரொம்ப குறைவா இருக்கும், கரண்டை வரைக்கும் இருக்கும். சில பேருக்கு அலா ருக்குபத்தை, முட்டுக்கால் வரைக்கும் இருக்கும். சில பேருக்கு அலா ஜன்பிகி, அவன் செய்த பாவத்தின் காரணமாக சூரியன் 1 மைல் தூரத்திற்கு அருகாமையிலே வந்த பிறகு அந்த வெப்பம் தாங்க முடியாமல் இவன் உடலில் இருந்து கொட்டுகிற வேர்வை துளி இவன் செய்த பாவத்திற்கு அடையாளமாக இவன் முட்டுக்கால் வரை இருக்கும். சில பேருக்கு அலா ஜன்பிகி, இடுப்பு வரைக்கும் இருக்கும். சில பேருக்கு தன்னுடைய தோல் புஜம் வரைக்கும் இருக்கும். சில பேருக்கு ஹாதிஹி வஹாதிஹி, இப்படி அப்படி மூழ்கி திணறிக் கொண்டிருப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது மாதிரி ஒரு செய்தியை சொல்றாங்க. முஸ்னத் அஹமதுங்கிற ஹதீஸ் நூல்ல பார்க்கிறோம். இப்படி உயிர் போகிற மாதிரி அப்படி மேடுபள்ளமான இடம் போல இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது 7 கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அரிசி என்ற அந்த சிம்மாசனத்தினுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத காலத்தில் இந்த 7 சாராருக்கு தன் நிழலை தருவான். அதில் ஒருவர் ஷாபுன், இளைஞர் சமுதாயம். ஆண்கள், இளம் ஆண்கள், இளம் பெண்கள், நஷாபி இபாதத்தி ரப்பிஹி, தன் இறைவனை வணங்கியதற்காக, தன்னுடைய இறைவனது வணக்க வழிபாட்டில் மூழ்கியதற்காக, இந்த மார்க்கப்பட்டு கொண்டதற்காக இவர்கள் அந்த அரிசியுடைய நிலை பெறுவார்கள். எப்படி சொல்றாங்க பாருங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அட, அல்லாஹ்வுடைய அந்த வணக்க வழிபாட்டிலே ஒரு இளைஞன் மூழ்கிவிட்டால், தொழுகையிலே அவன் மூழ்கிவிட்டால், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபாஹிஷாஇ வல் முன்கர், தொழுகை மானங்கெட்ட தீமையான காரியத்தை தடுக்கக்கூடியதாக இருக்கிறதா, அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வரும். தொழுகையை நிறைவேற்றிவிட்டால் உரித்த நேரத்தில் தொழ வேண்டும் என்கிற அந்த காலம் தவறாமை என்ற பஞ்சுவாலிட்டி வரும். தொழுகையை நிறைவேற்றிவிட்டால் உரித்த நேரத்தில் உரித்த காரியத்தை செய்ய வேண்டும் என்கிற ஒரு பொறுப்புணர்வு வரும். மார்க்கத்தில் இது வந்தால் உலகத்தில் எல்லாம் வரும். ரப்புக்காக வேண்டி கரெக்டா எந்திரிச்சு போறவன் தான் சொத்துக்காக வேண்டி, தனக்கு சுகம் ஏற்படுறதுக்காக, தன் பொருளாதாரத்திற்காக சரியா போய் கடையை திறப்பான். இதுல காட்ட பஞ்சுவாலிட்டி அதுலயும் வரும். நோன்பை வைப்பான், சுன்னத்தான நோன்புகளை வைப்பான். அது இவன் பார்வைகளை தாழ்த்தும், இவனுடைய கற்பை பேணும். அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடாக இருக்கிற ஜக்காத்தை கொடுப்பான். தப்பான வழியிலே சம்பாதிப்பதை தடுக்கும். தப்பான வழியிலே அதே மாதிரி பேராசை பிடித்து சம்பாதிக்கக்கூடிய காரியத்தை தடுக்கும். இப்படி அல்லாஹ்வுடைய இபாதத்திலே மூழ்கியவன் பாவி என்ற அந்தஸ்திலிருந்து, ஒரு கேடுகட்ட நிலையிலிருந்து நல்லவனாக மாறிவிடுவான். இவனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அரிசி என்ற நிழலை கொடுக்கிறான் என்றால், மறுமையிலே தத்தளிக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே இவர்களை காப்பாற்றுகிறான் என்றால், அதற்கு காரணம் வெற்றி, சொர்க்கத்துக்கு போற வெற்றி அல்ல, அதற்கு முன்பாகவே அல்லாஹ்வுடைய அரிசை பெறுகிற, அரிசியுடைய நிழலை பெறுகிற வெற்றி கிடைக்கும். அப்படிப்பட்டவனாக இந்த இளைஞன் மாறுவான். இந்த உபதேசத்தை கேட்ட சஹாபாக்கள்
எப்படி மாறி காட்டியிருந்தார்கள் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அந்த சஹாபா பெருமக்கள் எந்த மாதிரி தங்களை மாற்றுகிறார்கள் என்று பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அதாவது குடும்பஸ்தர்களை விட, சிறுவர்களை விட, வயோதிகர்களை விட இளம் வாலிபர்கள் தான் பள்ளியிலே நிறைந்திருந்தார்கள், குழும்பி இருந்தார்கள், பள்ளியை நிறைத்திருந்தார்கள். சுனன் திருமதியிலே 201வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்ட செய்தியை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லக்கத் ஹமம்து அன் ஆமுர ஃபித்யதி, நான் ஆசைப்படுகிறேன். எப்படிப்பட்ட ஆசை தெரியுமா? ஃபஜ்ர் தொழுகைக்கு வந்திருக்கிறார்களே என்னுடைய இளைஞர் சமுதாயம், அந்த இளைஞர் சமுதாயத்தை அழைத்து கூப்பிட்டு ஐ யஜ்மஉ ஹுஸ்முல் ஹதப், விறகு கட்டைகளை எல்லாம் ஒன்று திரட்டி அதற்கு பிறகு நெருப்பு மூட்டி யாரெல்லாம் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு அழைக்கப்பட்டு ஒருவரை இமாமாக நிறுத்தப்பட்டு யார் ஃபஜ்ர் தொழுகாமல் இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுடைய வீட்டை இந்த இளைஞர் சமுதாயத்தோடு கொளுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுகாத கூட்டத்தார்களை, ஃபஜ்ர் என்ற இறை வணக்கத்தை நிறைவேற்றாத குடும்பங்களை, அந்த வீடுகளை, என் இளைஞர்கள் இருக்கிறார்களே ஃபஜ்ர் தொழுகையிலே மூழ்கிவிட்ட இளைஞர்கள், இவர்களை பயன்படுத்தி ஒவ்வொரு வீட்டையும் கொளுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால் அந்த அளவிற்கு ஃபஜ்ர் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பது ஒரு பக்கம். அவ்வளவு ஃபஜ்ர் தொழுகாதவனை வெறுத்தார்கள் என்பது ஒரு பக்கம். ஆனால் இப்படி ஃபஜ்ர் தொழுகாதவனுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்யக்கூடிய இளைஞர்கள் இருந்தார்கள் என்றால் அன்றைய கால இளைஞர்கள் எப்படி இருந்தார்கள் என்று பாருங்கள். இப்படிப்பட்ட இளைஞர்களாக நாம் இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். சுபஹுடைய நேரத்திலே ஒரு கிழவன், ஒரு முதியவன் தன் விழாப்புறங்கள் அப்படியே உணர்ச்சி பெற்று எழுந்து வருவதை விட, ஒரு சிறுவன் விவரம் அறியாதவன் எழுந்து வருவதை விட அனைத்து வேகமும் விவேகமும் விவரமும் பக்குவமும் பருவம் அடைந்திருக்கிற ஒரு இளைஞன் எழுந்திருப்பது எவ்வளவு பெரிய தியாகம், எவ்வளவு பெரிய வீரியம். இவன் விழிக்கவில்லை என்றால் இவன் குடும்பம் உறங்கிவிடும். யோசித்து பாருங்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இளைஞர் சமுதாயம் சுபஹ் தொழுகைக்கு ஒரு முன்மாதிரியான சமுதாயமாக விளங்கி இருக்கிறது. இன்றைய காலம் இளைஞர் சமுதாயம் ஒரு தூங்க மூஞ்சிகளுக்கு முன்மாதிரிகளாக இருக்கிறது என்றால் இதை மாற்றி காட்ட வேண்டுமா இல்லையா? அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே எந்த அளவிற்கு இளைஞர் கூட்டம் என்று பாருங்கள். இன்றைக்கு ஒரு இளைஞனை கூப்பிடுங்கள், அவனுக்கு ஒரு நண்பன் கிடைத்து விட்டான். என்ன சொல்லி தருவான் தெரியுமா? வாங்க, படிக்கிறீங்களா? எப்ப சேர்ந்தீங்க? காலேஜ்ல. இப்பதான். எப்ப சேர்ந்தீங்க? போன வாரம் தான். சந்தோஷம். நாங்க செகண்ட் இயர், நீங்க ஃபர்ஸ்ட் இயரா? ரேக்கிங் எல்லாம் இருக்கும், பரவாயில்லையா? சரிங்க, வா இந்த மெழுகுபத்தி எடுத்து வா, ஊது ஊது. அணைச்சாச்சா? என்ன இது? விளக்கு. என்ன பண்ண? ஊதுன. அணைச்சா? நம்ம ஹெட்மாஸ்டர் ரூம்ல ஒரு பல்ப் எரியுது, போய் ஊதி அணைச்சிட்டு அப்போ. ஆனா வந்திருக்கிறவன் யாரா? ஓன்ட்ட உன்னை சீனியராக உன்னை முன்மாதிரியா எடுத்துக்கொண்டு 4 விஷயத்தை கத்துக்க வந்திருக்கிறான். இவனை இவன் விரட்டி அடிக்கிறான். இதனால் மனம் வந்து தற்கொலை செய்த இளைஞர் சமுதாயத்தை பார்த்தீர்களா? இது ஒரு முஸ்லிம் செய்யலாமா? இன்னைக்கு பார்க்கிறோம். சரி, இப்படி கிண்டல் பண்றது ஒரு பக்கம். ஃப்ரெண்ட் ஆயிட்டான்னு வைங்க, இங்க வா, கையில என்னது? செல்போன். எப்ப வாங்கினது? 8000 ரூபாயா? என்ன படம் வச்சிருக்கிற லேட்டஸ்டா? அந்த படத்தை எனக்கு ஃபார்வர்டு பண்ணு. இவன் அவன் உனக்கு இந்த உனக்கு இந்த உனக்கு இந்த போட்டோ எதை வச்சிருக்கிறியா? வச்சிருக்கிறவா. இப்படி எதை பங்கீடு? ஆபாசத்தையும் அசிங்கத்தையும் பங்கீடு. சினிமாவுக்கு போயிட்டு வரலாமா? பாவமான காரியத்திற்கு ஒரு போட்டி. எந்த மாதிரியாக தண்ணி அடிக்கிறதுக்கும் ஊர் சுத்துறதுக்கும் கூட்டாளி சேர்த்துகிற இந்த சமுதாயம். யோசித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே மக்கமா நகரத்திலிருந்து மதீனாவுக்கு தன்னுடைய ஒட்டுமொத்த தியாகத்தையும் அர்ப்பணமாக வைத்து ஹிஜ்ரத் செய்து வந்தார்களே, அந்த இளைஞர்கள் எப்படிப்பட்டவர்கள் இருந்தார்கள் என்று பாருங்கள். திருமதியிலே ஒரு செய்தி, முஸ்னத் அகமதிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ்.
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து இப்னு சியாத் என்கிறவர் வருகிறார். இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். அந்த இப்னு சியாத் என்பவர் வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து, நான் ஒரு இளைஞனாக இருக்கிறேன், நீங்களும் இளைஞராக இருக்கிறீர்கள், உங்களோடு நேசம் கொண்டு, உங்களோடு அன்பு கொண்டு, உங்களோடு சேரலாம்னு இருக்கிறேன், என்னை நீங்க நட்புதாரராக ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னை ஒரு நண்பனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. சொன்ன உடனேயே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு எப்படி சேர்றாங்க தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறானே, உண்மையான மூமின்களை பற்றி சொல்றானே, வத்தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, இறையச்சமான நன்மையான காரியங்களுக்காக போட்டி போடுங்கள், முந்தி சென்று உதவி புரியுங்கள், வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், பாவமான மார்க்கத்திற்கு விரோதமான காரியத்திற்கு உதவாதீர்கள் என்று சொல்கிறானே. வல் மூமினூன வல் மூமினாத் பஅதுஹும் அவுலியாஉ பஅத், மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் சிலர் சிலருக்கு உற்ற தோழர்கள், நண்பர்கள் என்று சொல்கிறானே. ஏன்? அவர்கள் அல்லாஹ்வை நம்புகிறார்கள், மறுமையை நம்புகிறார்கள், தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள், ஜக்காத்தை கொடுக்கிறார்கள், இவர்கள் தான் உண்மையான தோழர்கள், நண்பர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. நல்ல நண்பர்களுக்கு எடுத்துக்காட்டாக சொன்னானே, அந்த இறைவசனத்தின் உயிர் நாடியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள். இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாருங்கள், பள்ளியில இருக்கிறார், அவரோடு சேர்த்து வைத்து உதவி செய்வதற்கு அன்சாரிகள் கிடைக்கவில்லை, எந்த வீடு கிடையாது, இருப்பதற்கு பள்ளியை தவிர வேறு இடம் கிடையாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில நேரத்திலே மயங்கி கிடந்தால் யாரோ ஒரு பைத்தியக்காரன் இருக்கிறான் என்று நினைத்துக் கொண்டு மிதித்து வைத்தும் கூட போவார்கள். அவ்வளவு பெரிய ஏழ்மை, வறுமை. அந்த வறுமையில் இருந்தாலும் கூட நமக்கு ஒரு நல்ல நண்பன் கிடைத்தால் போதும், அவன் செழிப்பா இருக்கிறானா வறுமையா இருக்கிறானான்னு பார்க்காத ஒருவர் வந்து சேருகிறார். அவரை சேர்த்து வைத்துக் கொண்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அலா, உனக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். யா ஃபதா, இளைஞனே, அலா உஹத்திஸுக ஹதீஸன், நான் உனக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன். ல அல்லாஹு யன்ஃபஅக, அல்லாஹ் அதன் மூலம் உனக்கு நன்மையை தருவான். அதை நீ ஏற்றுக்கொள்கிறாயா? அதை நீ செவிமடுக்கிறாயா? நீ என்னை நண்பனாக ஏற்றுக்கொண்டாய், நான் உனக்கு நல்லது பண்ணணும், நான் ஒரு செய்தியை சொல்றேன், அதை நீ செஞ்சேன்னு சொன்னா அல்லாஹ் உனக்கு நன்மையை தருமா? அது செய்றியா? சொல்லுங்க, நீங்க நண்பன் ஆயிடுச்சு, அதை எப்படி கேட்காம இருப்பேன் அப்படின்னு சொன்னா, இன்ன அவ்வளமாயு ஹாசபிஹில் அபுது யௌமல் கியாமா அஸ்ஸலாத், ஒரு அடியான் மறுமையிலே முதலாக விசாரிக்கப்படுகிறானே, அந்த விசாரணை தொழுகையை பற்றியாக இருக்கிறது. இன் சலஹத், அது சரியாகிவிட்டால் ஃபக்கத் அஃப்லஹ வ அன்ஜா, அவன் வெற்றி பெற்று விடுகிறான், அதை நீ சரியாக நிறைவேற்று என்று சொல்கிறார். ஒரு நேசத்தினுடைய அடையாளமாக, ஒரு நட்பனுடைய முன்மாதிரியாக அவனுக்கு மார்க்கத்தை போதிக்க வேண்டும், அவன் இதன் மூலமாக மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று பார்க்கிறானே, இவன் தான் உண்மையான நண்பன். ஒருவன் குடிக்கிறான் என்றால், இவன் குடிக்கவில்லை என்றால், குடிப்பது பாவம் என்று அவனை தடுத்தானா உண்மையான நண்பன். அதற்காக எதிர்ப்புகளை சந்தித்தானா பரவாயில்லை, இவன் தான் உண்மையான நண்பன். பீடி குடிக்கிறானா, குடித்தால் உன்னோடு பேச மாட்டேன் என்று புறக்கணிக்கிறானா, இவன் உண்மையான நண்பன். தன்னுடைய நண்பனுடைய உடல் விஷயமாக பார்க்கிறான், தன்னுடைய நண்பனுடைய மார்க்க விஷயமாக பார்க்கிறான். இது மாதிரியான இளைஞர்கள் நட்பு சேர வேண்டும், இளைஞர்கள் இது மாதிரியான சிந்தனைக்கு பங்கு கொள்ள வேண்டும் என்று இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு பெரிய முன்மாதிரியாக இருக்கிறார் என்று பாருங்கள். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே எந்த அளவிற்கு மார்க்கப்பட்டு பெற்றவர்களாக அந்த இளைஞர்கள் இருந்தார்கள் என்றால்,
இன்றைக்கு நீங்கள் ஒரு 40-50 இளைஞர்களை பார்ப்பீர்கள். ஒரு சாரார் நடிகர்கள் சங்கம் என்ற பெயரால், அன்றைய காலத்தில் என்னது, ரஜினி கொன்னு கமலுக்கு ஒண்ணு, அதோட முடிஞ்சு போயிருவான். ஏன்னா இவன் தான் பெரிய நடிகன். இந்த 2 நடிகனை வச்சுக்கிட்டு ரஜினி அப்துல் காதர், அல்லா பிச்சை கமலஹாசன், இப்படி எல்லாம் ரஜினிக்கும் கமலஹாசனுக்கும் ஒரு நடிகர் சங்கம் அமைத்துக் கொண்டு அதில் தலைவராக இருந்து கொண்டு, எதுக்கு தலைவன், ரத்த தானம் பண்றதுக்கு நினைக்கிறீங்களா? அதுக்கு இல்ல. ரஜினி படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா முதல்ல பிளாக் டிக்கெட் வாங்கி தரக்கு தான் தலைவன். ரசிகர் மன்றம் இவன் தான் ரசிகர் மன்ற தலைவர். ஊர்ல ஏதாவது ரசிகர் மன்றத்துல எவனாவது ரஜினி போஸ்டர் கிழிச்சான்னு வைங்க, அவனை போட்டு அடிக்கிறதுக்கு தான் ரசிகர் மன்றம். இதை வச்சிருக்கிறானே. இது மாதிரியான ரசிகர் மன்றங்களை வைத்துக் கொண்ட சமுதாயம் கொஞ்சம் மாறி வருது. இன்றைக்கு என்ன, கண்டவனுக்கும் ரசிகர் மன்றம், எங்கு பார்த்தாலும் ஏதாவது ஒரு நடிகன் பேரு ரசிகர் மன்றம். அவன் வாட்சில ஒரு நடிகன், அவன் பனியன் டிஷர்ட்ல ஒரு நடிகன், அவனுடைய செல்போன்ல ஒரு நடிகன், அதுல ஒரு 4 நடிகை வேற. எது, இவங்க அக்காவா, இவங்க தங்கச்சியா, இவங்க தம்பியா, இவங்க பொண்டாட்டியா? இல்ல, கூத்தாடிகள், காசுக்காக வேண்டி ஏமாற்றக்கூடியவர்கள். ஒரு படத்துல தாயாக நடித்துவிட்டு இன்னொரு படத்துல பொண்டாட்டியாக மாறுபவர்கள், ஒரு படத்துல ஓடி போனவர்கள், இன்னொரு இடத்துல பிள்ளைகளாக இருப்பவர்கள். அந்த மாதிரியான கலாச்சாரத்தை சமுதாயத்தில் உருவாக்கி கேடுகட்ட அநாகரிகமான காரியத்தின் முன்மாதிரிகள், கோழைகள், வீரர்களாக நடிப்பவர்கள். இவர்களை ரசிகர்கள் மன்றமாக எடுத்துக்கொண்டார்களே, யோசித்து பாருங்கள். இப்படி ஒரு குழு. இன்னொரு குழு என்ன, ஏதாவது இஸ்லாமிய பேர் வச்சு ஒரு நற்பணி மன்றம், அபாபில் இஸ்லாமிய நற்பணி மன்றம், வளர்ப்பிறை இஸ்லாமிய நற்பன்றம், எதனா இஸ்லாமியன் சேர்த்துக்குவாங்க. இவங்க இஸ்லாமிய நற்பணி மன்றம். இவங்க பணி என்ன, இவங்க பணி என்னன்னு கேட்டீங்கன்னா, மௌலுது சோற வீடு வீடா போய் கொடுப்பாங்க. வேற என்ன, தர்காவுக்கு உருஸ் நடத்துவாங்கல்ல, இந்த 60 அடி வாவா தர்காவுக்கு உருஸ் நடத்தும் போது அதுக்கு நோட்டீஸ் போடுவாங்க. வேற என்ன, ரம்ஜான் வந்துருச்சுன்னு சொன்னா முந்தன் நாள் நைட்டு வீடு வீடா கச்சேரி நடத்துவாங்க. சகர் நேரத்துல சினிமா பாட்டுகளை எல்லாம் மெட்டு போட்டு பாட்டு நடத்திட்டு வீடு வீடா சகருக்கு எழுப்புவாங்க. வேற என்ன வேலை, ரம்ஜான் மாசம் வந்துருச்சுன்னா பிதாத்தான அனாச்சாரத்துக்கெல்லாம் கொடி கட்டுறது இவன் வேலைதான். யாரு, வருஷம் ஃபுல்லா ஊர் சுத்தி சினிமா பார்த்து சீட்டாடி ஊதாரியா திரிந்து கொண்டு வருஷத்துக்கு ஒரு நாள் ஏதாவது ஒரு பிதாத்தான மார்க்கத்திற்கு முரணான இறைவனுடைய கோபத்தை பெறுகிற ஒரு காரியத்தை நல்ல புள்ள மாதிரி நடித்து செய்துவிட்டு தன்னை இஸ்லாமிய மன்றம் வைத்திருப்பான் ஒரு சாரார். இன்னொரு சாரார் என்ன தெரியுமா, உணர்வுகளை தூண்டிவிட்டு கொள்கைகளை ஓரங்கட்டிவிட்டு கொள்கைக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்து உணர்வுகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து உணர்ச்சிகரமாக இளைஞர்களை திரட்டி, இன்றைக்கு அந்த உணர்ச்சிகரமாக திரண்ட இளைஞர்களும் கூட கொள்கை தடம்புரண்டு உணர்ச்சியற்ற இளைஞர்களாக போய் உணர்ச்சியும் இல்லாத கொள்கையும் இல்லாத தியாகம் உணர்வு இல்லாத ஒரு சமுதாயமாக ஒரு கோழைகளாக ஒரு சாரார் ஒதுங்கி, இந்த 3 சாராரும் ஒன்று சேர்ந்து கொண்டு யாரு, இந்த ரசிகர் மன்றம் நடத்துறவன், இந்த இஸ்லாமிய நற்பணி மன்றம் என்ற பேர்ல விதாயத்தை நடைமுறைப்படுத்துறவன், உணர்ச்சிக்கு பலியாகி கொள்கையை கோட்டை விட்டவன், இன்னைக்கு இந்த கொள்கையும் விட்டவன், அவன் லட்சியத்தையும் விட்டவன், ஊரை ஏமாற்றி கொண்டிருந்த கொள்கையை மாற்றிக்கொண்டவன், எல்லாரும் சேர்ந்து இந்த தாவா பண்றோம், ரத்த தானம் பண்றோம், ஆர்ப்பாட்டம் பண்றோம், பிரச்சாரம் பண்றோம், இதற்காக எதிர்ப்புகளை சந்திக்கிறோமா? நம்மளை பார்த்து வியாக்கியானம் பேசிக்கிட்டு இருக்கிறான்னா, நம்மளை பார்த்து குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறான்னா, இவர்கள் தான் இளைஞர் சமுதாயம். இன்னைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இளைஞர்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? மார்க்கத்திற்காக எப்படி ஒன்றிணைந்தார்கள் தெரியுமா? தங்களுடைய தியாக உணர்வுகளையும் குறையல, தங்களுடைய மார்க்க பற்றும் குறையல, அவ்வளவு தெளிவாக இருந்தார்கள். சஹீஹ் முஸ்னத் அஹ்மத்ங்கிற ஹதீஸ் நூல்ல பார்க்கிறோம், அன்சாரி தோழர்கள் கான ஷபாபும் மினல் அன்சார் 70, அன்சாரி தோழர்கள் 70 பேர் இருந்தார்கள், அன்சாரி இளைஞர்கள் 70 பேர் இருந்தார்கள். எப்படி இருந்தார்கள் தெரியுமா? அவர்கள் யுகால் லஹும் அல் குர்ரா, அவர்களுக்கு குர்ரா என்று பெயர் சொல்லப்படும், அவர்களுக்கெல்லாம் காரிகள் என்று சொல்வார்கள். எப்படிப்பட்ட இளைஞர்கள் என்றால், ஒரு சூறா கூட தெரியாத இன்றைய இளைஞர்கள் மாதிரி அல்ல. ஒட்டுமொத்த குர்ஆனையும் 7 வடிவத்தில் வாங்கி, ஒட்டுமொத்த குர்ஆனையும் கேசட் வடிவத்தில் வைத்து, ஒட்டுமொத்த குர்ஆனையும் MP3 வடிவில் வைத்தாலும்
கேட்காத, மனப்பாடம் பண்ணாத, மனனம் செய்து வைத்திருக்காத இந்த இளைஞர்கள் மாதிரி அல்ல. ஒரு வசனம் தெரிந்தாலும் அதை மனனம் செய்து வைத்திருக்கிற அன்றைய காலத்துல குர்ஆனுடைய வசனங்களை எல்லாம் சேகரித்து மனப்பாடம் பண்ணிக்கொண்ட காரிகள், குர்ஆனை ஓதுபவர்கள், குர்ஆக்கள், ஒட்டுமொத்த குர்ஆனை ஓதக்கூடிய ஒரு மேதைகளாக இருந்தார்கள். இவர்கள் இளைஞர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மார்க்கத்தை இளைஞர்கள் எப்படி ஒப்படைக்கிறான்னு பாருங்க. இளைஞர்களாக இருந்தார்கள். இந்த இளைஞர்கள் அன்சாரிகளாக இருந்தார்கள். அதான் முக்கியம். ஒரு ஏகபாலை இல்ல. முஹாஜிர்கள் தியாகம் பண்ணிக்கொண்டு மதீனாவுக்கு வந்து ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது ஒரு தியாகம் பண்றான்னு சொன்னா நீங்க காரணம் சொல்லுவீங்க. அவர் ஒண்ணுமே இல்ல, பள்ளிவாசல் தான் கேடு, வேலை இல்ல, வெட்டி இல்ல, நேரம் போகலன்னு அதைத்தானே செய்வாரு அப்படிம்பீங்க. ஆனால் இந்த இளைஞர்கள் சொத்து சுகம் பெற்றவர்கள், அன்சாரிகள், உதவி செய்து அப்படியே மிகப்பெரிய வல்லவர்கள் என்ற பெயர் வாங்கியவர்கள், அன்சாரிகள் மிகப்பெரிய செல்வாக்கு கொண்டவர்கள், ஏழைகள் அல்ல. இப்படிப்பட்டவர்கள் பொருளாதார மிகப்பெரிய வல்லுநர்களாக, மிகப்பெரிய பொருளாதாரம் பெற்ற வசதி பெற்றவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் தன்னுடைய ஸ்டேட்டஸை பார்க்காமல், செல்வாக்கை பார்க்காமல், சில பேர் இருப்பானே இன்செர்ட் கலையாம வேலை பார்க்கணும்னு பார்ப்பானே, சில பேர் அப்படி நம்ம எதுவுமே சொல்ல மாட்டோம், எதுவுமே செய்ய மாட்டோம், நீ செஞ்சுட்டு வாடாங்கிறானே, மத்தவன் செஞ்சா ஏளனம் பேசுறானே, அது மாதிரி அல்ல. அள்ளி கொடுக்கிற நேரத்திலும் கூட தியாக உணர்வுகளை நிறைய வைத்திருந்த அன்சாரிகள் 70 பேர் குர்ராக்கள் என்று அழைக்கப்படுவார்கள். அப்ப என்ன ஆகும்னு சொன்னா, கால கானு யகூன ஃபில் மஸ்ஜித், பகல் நேரத்தில் பள்ளிவாசல்ல இருப்பார்கள். ஃபைதா அம்சௌ, மாலை நேரம் வந்துவிட்டால் இன்தஹௌ நாயகத்தல் மினல் மதீனா, மதீனாவுடைய ஓரப்பகுதிக்கு போய்விடுவார்கள். இந்த இளைஞர்கள் எதுக்கு? இந்த ஒரு மாலை நேரம் வந்தா இன்றைய இளைஞர்கள் கடலோரத்தில் நிப்போம், குளத்தோரத்தில் நிப்போம், பஸ் ஸ்டாண்ட் ஓரத்தில் நிப்போம், பள்ளிக்கூடம் விடுற நேரம் அங்கங்க 4 பேர் போவாங்க, அவளை பத்தி இவளை பத்தி பேசுவோம், இதற்கு நிற்பார்கள். கேடு கட்ட காரியத்திற்கு நிற்பார்கள். டீ கடை ஓரத்தில் போய் நின்று வெட்டி நியாயம் பேசுவார்கள். அந்த இளைஞர்கள் அதற்கு இல்ல. மாலை நேரம் வந்து விட்டால், மாலைனா ஒரு மதியம் அந்த அசர் நேரம் வந்துருச்சுன்னா மதீனாவுடைய ஓரப்பகுதிக்கு சென்று விடுவார்கள். திருமறை குர்ஆனை பற்றி ஒருவருக்கொருவர் படித்துக் கொள்வார்கள், மார்க்கத்தை படித்துக் கொள்வார்கள், கொள்கையில உறுதி. அதே மாதிரி அங்கேயே ஜமாத் தொழுகையை நடைமுறைப்படுத்துவார்கள். அதே மாதிரி அவர்கள் யஹ்சபுஹும் அஹ்லுஹும் அன்னஹும் ஃபில் மஸ்ஜித், பள்ளிவாசல் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க வீட்டுல உள்ளவங்க நினைச்சுக்குவாங்க. எங்க போனாங்க, நம்ம பிள்ளைங்களை எல்லாம் காணுமே, ஒருவேளை பள்ளிவாசல் இருப்பாங்க என்று நினைப்பார்கள். அதே மாதிரி பள்ளிவாசல் சில பேர் வறுமையில் இருப்பாங்களே, தங்களுக்கு இடமெல்லாம் பள்ளியில தங்கி இருப்பாங்களே, அவங்க நினைச்சிருப்பாங்க இந்த 70 பேரை காணுமே, ஓ கும் ஃபீ புயூத், ஒருவர் வீட்டுல இருப்பாங்க என்று நினைத்திருப்பார்கள். ஆனால் இவர்கள் எங்கிருப்பார்கள் தெரியுமா? மதீனாவுடைய கடகோடிக்கு போய் மரங்களை வெட்டி அந்த மரங்களை கொண்டு வந்து கடைத்தெருவிலே வித்து அதுல கிடைக்கிற காசை வாங்கி, எப்படி செல்வம் பெற்ற குடும்பம் தன்னுடைய பெற்றோருடைய செல்வத்தை எதிர்பார்க்காமல் உழைக்கிற திராணி பெற்றவர்கள் தான் முயற்சி செய்து முன்னேற வேண்டும், சொந்த கால நிக்கணும், பந்த கால நிக்க கூடாது என்ற ஒரு மிகப்பெரிய வீரியம் கொண்டவர்கள், மார்க்க பற்றை இழக்கக்கூடாது என்ற ஒரு மேலை உணர்வு கொண்டவர்கள் அங்கே போய் மார்க்கத்தை கற்றுக்கொண்டு இபாதத்தை நிறைவேற்றிவிட்டு மரங்களை வெட்டி கொண்டு வந்து நகர்ப்புறங்களிலே வியாபாரம் செய்து வித்து அதை காசாக்கி அதை சிலர் தான தர்மம் செய்வார்கள். அதில் கிடைக்கின்ற உணவுப் பொருட்களை கொண்டு வந்து பள்ளிவாசலே இருக்கக்கூடியவர்கள் கொடுத்து விடுவார்கள். இது மாதிரியான தியாக உணர்வு கொண்ட இளைஞர்கள் மாற வேண்டும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இளைஞர் சமுதாயம் எந்த மாதிரி இருந்தாங்கன்னு சொன்னா, இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள், தன்னுடைய தகப்பனார் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள், ஓரளவுக்கு வசதி இருக்குது. ஆனாலும் கூட தன்னுடைய இளமை காலம் பள்ளிவாசல்ல தூங்குனாங்களே சில சகாபாக்கள், வீடு இல்லாதனால தூங்குனாங்க சில பேர். ஆனால் இபாதத்தை நிறைவேற்ற வேண்டும், பள்ளிவாசலோடு தொடர்பு எடுத்துக் கொள்ள வேண்டும், பள்ளிவாசலுடைய தொடர்பு என்பது மார்க்கப்பற்றை அதிகமாக வளர்த்தும் என்ற எண்ணிக்கையிலே இளைஞராக இருந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் பள்ளியிலேயே தங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவருக்கு வீடு இருந்தது, அவருக்கு உறவினர் இருந்தார்கள், ஆனால் பள்ளியிலே தங்கக்கூடியவராக இருந்தார்கள். அவர் எப்படிப்பட்டவர் என்றால் சஹீஹுல் புகாரிலே பார்க்கிறோம்,
அவர் சொல்லுகிறார், நான் பள்ளிவாசலிலே தூங்கக்கூடியவனாக இருந்தேன். பள்ளிவாசலுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நாய்கள் சுத்தி கொண்டிருக்கும், அங்கங்க நாய்கள் இருக்கும், அங்க நான் போய் சுத்தம் பண்ணிட்டு வருவேன். அப்படி பள்ளிவாசல்ல தங்கக்கூடிய அளவிற்கு அந்த ஒரு இளைஞர் நேரத்தை ஒதுக்கிவிட்டு அங்கே வராருன்னு சொன்னா பள்ளிவாசல்ல தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். ஒருங்கிக்கிருந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பதற்கு 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமலை காட்சி, செகண்ட் ஃப்ளோர், மன்னடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். ஏகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ, MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராஃப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1. அது நம்மள மார்க்கத்திற்கு முன்னேற்ற வழியை ஏற்படுத்தும் சொல்லி வராரே, இப்படிப்பட்ட முன்னேற்றம் நம்மிடத்தில் வர வேண்டும், இளைஞர்களிடத்தில் வர வேண்டும். அதே போல இன்றைய இளைஞர் சமுதாயம் தன்னுடைய ஆடை அலங்காரத்திலே ஒட்டு ஆடைகளாக, இறுக்கமான ஆடைகளாக, ஆபாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஆடைகளாக போடுகிறதை பார்க்கிறோம். இது பெண்கள். ஆனால் ஆண்களுடைய நடைமுறையில் இருப்பது ஆடைகளை தரையில இழுத்து அதை பராண்டி நாய் கடிச்ச மாதிரி அப்படியே கிழிஞ்சு போன சூழ்நிலையில போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே, இப்படிப்பட்ட இளைஞர்களை பாருங்கள். அன்றைய காலத்திலே இந்த அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு ஒருவரை பார்க்கிறார். அவருடைய காலிலே இருக்கின்ற அந்த ஆடை பின்னாடி அப்படி இழுத்துக்கிட்டே போறார். உடனே அந்த இளைஞரை கூப்பிடுகிறார், இளைஞனே இங்க வா, என்ன ஆடை இப்படி இழுத்து கொண்டு போகிறாய்? இன்னல்லாஹ் லா யன்துரு முஸ்பில ஜியார், எவன் இந்த கீழாடையை முஸ்பில் இசார், யார் இந்த கீழாடை இழுத்து சென்று போகிறானோ, பெருமையோடு இழுத்து கொண்டு போகிறானோ, அல்லாஹ் அவனை பார்க்கவே மாட்டான். அல்லாஹ் உன்னை மறுமையில் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா? ஆமாம். அல்லாஹ் உன்னை நேசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா? ஆமாம். உன்னுடைய ஆடையை தூக்கி கொண்டு போ, பெருமையோடு இழுத்துக் கொண்டு செல்லாதே என்று தடுக்கிறாரே. இப்படிப்பட்ட இளைஞர், ஒரு நாகரிகத்தை கற்றுக் கொடுக்கிற இளைஞர், ஒரு இளைஞன் வலித்து வரும் பொழுது தட்டி கேட்கிற இளைஞர், இப்படிப்பட்ட இளைஞர் சமுதாயம் உண்டாக வேண்டும். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பார்க்கிறோம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வீரத்துல பாருங்க, முயற்சியில பாருங்க. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பத்ர் யுத்தத்தில் நிக்கிறாங்க. பத்ர் யுத்தத்தில் நிற்கும் பொழுது அபூ ஜஹலுக்கு எதிராக அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் எதிரியை வீழ்த்த வேண்டும் நிக்கிறாங்க. ஆனால் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபுக்கு வலது பக்கத்தில் பார்த்தால் ஒரு இளைஞன் பொடியன்மார் இருக்கிறான், இன்னொரு பக்கம் பார்க்கிறார் ஒரு இளைஞன் தான் இருக்கிறான், பொடியனாக இருக்கிறான். அவர் நினைத்துக் கொண்டார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழம்பெரும் பழுத்த பழமாக இருக்கிற சஹாபாக்களை நிறுத்தி இருந்தால், இடையிலே என்னை நிறுத்தி இருந்தால் நமக்கு வீர தீரமாக போரிடுவதற்கு ஒரு சைக்காலஜிக்கலாக மனம் வரும். சின்ன பசங்களை போய் நிப்பாட்டி இருக்கிறாங்களே நினைத்தார்கள். ஆனால் அன்றைய இளைஞர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? கோழைகளாக இல்லை, மார்க்கத்திற்காக தியாக உணர்வு கொண்ட ஒரு வீர தீரர்களாக இருந்தார்கள். எப்படி? முஸ்ரிக்கீன்களுக்கு எதிராக களமிறங்க வேண்டும், முஸ்ரிக்கீன்களுடைய கொள்கையை நாசமாக்க வேண்டும், இணை வைப்பு கொள்கைக்கு எதிரான போர் புரிய வேண்டும். இணை வைப்பாளர்களுக்கும் நமக்கும் எந்த தொடர்பு இல்லை, அவர்களை நாம் எதிர்க்கிறோம், அவர்களிடத்தில் நமக்கு குரோதம் உண்டு என்று அல்லாஹ் அறிய வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தது. கொள்கை பிடிப்பு வீரியத்தை வளர்த்தது. என்ன சொன்னார்கள் தெரியுமா? அந்த இளைஞர்கள் முன்ன பின்ன அபூ ஜஹலை பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட இளைஞர்கள் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் இடத்திலே கேட்கிறார்கள், யா அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹ்மான் அவர்களே, ஐன அபூ ஜஹல், அபூ ஜஹல் எங்கே, எவன் அவன், காட்டுங்க. இந்த போர்க்களத்திலே என்னுடைய வாளுக்கு அவன் இரையாக வேண்டும். பார்த்து பதறுகிறார், என்னடா சின்ன பொடிங்களா இருக்கிறாங்க, அட ஒரு சின்ன பையன் நின்று உண்டு எவன்டா அவன் ஜாலிசு வர சொல்றாங்க, தூக்கி செருப்பு கட்டி அடிக்கிறேன் என்று சொன்னால் எப்படி இருக்குமோ, அந்த மாதிரியான ஒரு துணிச்சல், அந்த மாதிரியான ஒரு வீரியம்,
அந்த ஒரு வீர தீரம். அபூஜஹல் எங்கே என்று அதை எதிர்பார்த்து கொண்டு அபூஜஹல் அடையாளம் காட்டப்பட்ட உடனேயே 2 பேரும் ஓடி போய் அந்த அபூஜஹலை கொன்றுவிட்டு, அல்லாஹ்வின் தூதரே எங்களுடைய வாளை பாருங்கள், நான் தான் அபூஜஹலை கொன்றேன். எப்படி சாட்சி, நான் தான் கொன்றேன், இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்திருக்கிறேன், முஸ்லிம்களுடைய தலைவர்களை நான் கொலை செய்திருக்கிறேன். எதுக்கு? போர்க்களம் வந்த பிறகு. இப்பே கிளம்ப சொல்லல, போர் வந்த பிறகு. போர்க்களத்தில் நின்று களம் கண்டார்களே, இப்படிப்பட்ட இளைஞர் சமுதாயம் எந்த கொள்கைக்கு வந்தார்கள் தெரியுமா? இந்த இளைஞர் சமுதாயம் இணை வைப்புக்கு எதிராகத்தான் வந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர் ஒரு இளைஞராக இருந்தார், இணை வைப்பு கொள்கை எதிர்த்தார். அந்த துடிப்பு நம்மிடத்தில் இருக்கிறதா? இன்றைக்கு பார்க்கிறோம் இளைஞர்கள் கேடுகட்ட செயல். தௌஹீத்வாதி என்கிறான், ஏகத்துவ கொள்கை இருப்பதாக சொல்கிறான், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டேன் என்கிறான். மற்றவரிடத்தில் வணங்கினால் அது இணை வைப்பு, அது பாவம், அங்கே செல்வது லேனத், அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்று தரும் காரியம் என்று சொல்கிறார். இப்படிப்பட்டவன் தர்கா கந்தூரி நடக்கிறது, அல்லாஹ்வுடைய இறைவசனங்கள் நிராகரிக்கப்படுகிறது, கேவலப்படுத்தப்படுகிறது, இழிவு நடத்தப்படுகிறது. அப்படிப்பட்ட இடத்திலே நம்முடைய தாய்மார்கள் சென்று மானத்தை இழக்கிறார்கள், தன்னுடைய கௌரவத்தை இழக்கிறார்கள், இந்த மூட நம்பிக்கையிலே மூழ்கி பகுத்தறிவு இழக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையை மீறி நடக்கிறார்கள் என்று கொந்தளிக்க வேண்டிய இளைஞன், அதற்காக களம் காண வேண்டிய இளைஞன், இந்த இளைஞன் அங்கே சென்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறான், அந்த சகோதரிகளை ரசித்துக் கொண்டிருக்கிறான், சைட் அடித்துக் கொண்டிருக்கிறான். கேவலமான முறையிலே தன்னுடைய பார்வைகளை வைத்துக் கொண்டு வெட்டி பேச்சு பேசுவதற்காக அந்த லேனத்திற்குரிய இடத்திலே உலாறிக் கொண்டிருக்கிறான் என்றால் நாமெல்லாம் தௌஹீத்வாதிகளா? நாமெல்லாம் முஸ்லிம்களா? இணை வைப்பு காரியத்திற்கு உங்களுடைய எதிர்ப்பு என்ன? நீங்களா என்ன தௌஹீத்வாதி? என்ன இறை நம்பிக்கை கொண்டவர்கள்? யோசித்து பார்க்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய ஒரு மார்க்கம், இந்த மார்க்கத்தை காப்பாற்றுவதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம் யார்? சூரத்துல் கஹ்ஃப் என்ற அத்தியாயத்தில் 18வது அத்தியாயத்திலே ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். ஒரு கூட்டம் அல்லாஹ்வை தான் வணங்க வேண்டும் என்று மக்களிடத்தில் தாவா செய்கிறது. மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன செய்தார்கள்? அவர்களோடு ஐக்கியமானார்களா? சமரசம் செய்தார்களா? என்ன செய்தார்கள்? அந்த கூட்டம் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாததால் அவர்கள் எங்களை ஊர் நீக்கம் செய்ய வேண்டியதில்லை, நாங்கள் இந்த ஊரை விட்டு ஒதுங்கிக் கொள்கிறோம் என்று குகையிலே போய் ஒளிந்து கொண்டு இறைவனிடத்திலே உதவி தேடினார்களே. அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னஹும் ஃபித்யத்துன், இவர்கள் இளைஞர்களாக இருந்தார்கள். அந்த நெஞ்சுறுதி வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பி ரப்பிஹிம், தங்கள் இறைவனை நம்பி இருந்தார்கள். ஃபஸித்னாஹும் ஹுதா, இவர்களுக்கு நேர்வழியை அதிகப்படுத்தினோம். இறைவனை நம்பணும். இளைஞனா இறை நம்பிக்கையில் நிலைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலை வேண்டும். அப்படிப்பட்ட இளைஞர்கள் அந்த குகையிலே ஒளிந்ததனால்தான் இன்ஜில் வேதம் உண்மையாக அந்த இளைஞர்கள் கையிலே சில ஏடுகள் பாதுகாக்கப்பட்டது. அந்த ஏடுகள் பாதுகாக்கப்பட்டு இன்றைக்கு கிறிஸ்துவ உலகத்திலே சிக்கிக் கொண்டிருக்கிறது. அது மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி, மிகப்பெரிய வரலாறு. அந்த கிறிஸ்துவ உலகம் அதை மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த கிறிஸ்துவ உலகம் இந்த இன்ஜில் வேதத்தை மட்டும் இந்த இளைஞர்கள் ஒளித்து வைத்திருந்தார்களே, இன்றைக்கு அந்த சூடான் நாட்டுக்கு சென்று அதை எடுத்து வந்து விட்டார்களே, அந்த ஏட்டை மட்டும் கிறிஸ்துவ உலகம் பகிரங்கமாக படித்தால் அத்தனை பேரும் முஸ்லிமாக மாறிவிடுவார்கள். சதி திட்டத்தின் காரணமாக மறைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த இன்ஜில் வேதத்தை பல்லாண்டு காலாக காப்பாற்றியவர்கள் யார் தெரியுமா? இறை வேதத்தை காப்பாற்றியவர்கள் இளைஞர் சமுதாயம். அப்படிப்பட்ட இளைஞர் சமுதாயத்தினுடைய வரலாற்றிற்கு பின்னணியிலே முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நாம் லட்சியமற்றவர்களாக வாழலாமா? ஒழுக்கமற்றவர்களாக வாழலாமா? ஒரு லட்சியம் இல்லாதவர்களாக, ஒரு இபாதத் இல்லாதவர்களாக, மார்க்கப்பட்டவர்களாக வாழலாமா என்று யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுக்கு பயந்து கொண்டு ஒழுக்கம் உள்ள விஷயத்திலே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தப்பான காரியத்திற்கு அழைக்கப்படும் பொழுது காலமாதல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் என்று பாவமான காரியத்திலே ஒழுக்கம் கெட்ட மானங்கெட்ட காரியத்தின் பக்கம் அழைக்கப்படும் பொழுது ஒரு தப்பான எண்ணம் வந்த பிறகும் தப்பித்துக் கொண்டாரே. அல்லாஹ்வுடைய அந்த பார்வை, விபச்சாரம் செய்வது பாவம் என்கிற உணர்வின் மூலமாக தன்னை காத்துக் கொண்டு வந்தாரே, அல்லாஹ் காப்பாற்றி விட்டானே. இந்த இறையச்சத்தின் மூலமாக, அவருடைய இஹ்லாஸின் மூலமாக இந்த தப்பான அவப்பெயர் வந்தாலும் பரவாயில்லை, தப்பு செய்யக்கூடாது என்பதற்காக சிறைச்சாலைக்கு போனாரே. இந்த மக்களிடத்தில் இருந்தால் பாவத்திற்கும் ஒழுக்கம் கெட்ட காரியத்திற்கும் என்னை இழுத்து விடுவார்கள் என்பதற்காக மிம்மா எதுவுடனே இவர்கள் என்னை கூப்பிடுவதை விட, தப்பான காரியத்திற்கு அழைப்பதை விட, இந்த விபச்சாரத்தை விட சிறைச்சாலை மேலென்று போனாரே. உள்ளே சென்று சிலருக்கு தன் கொள்கையை எடுத்து சொன்னாரே. அப்படிப்பட்ட இளைஞர்கள் உருவானீர்களா? அப்படிப்பட்ட இளைஞர் சமுதாயத்தினுடைய முன்மாதிரியை பெற்றுக் கொண்ட நாம்
கேடுகட்ட இளைஞர் சமுதாயமாக வாழலாமா என்று யோசித்து பாருங்கள். இன்றைய சமுதாயம் அல்லாஹ்வுக்கு பயந்து இணை வைப்புக்கு எதிராக இன்றைய முத்துப்பேட்டை வரலாற்றில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எத்தனை கலவரங்கள், எத்தனை பிரச்சனைகள், எல்லா பின்னணிகள் பார்த்தீர்கள் என்றால் எந்த இளைஞனும் சோர்ந்து போன வரலாறு அல்ல. எந்த இளைஞனும் அவசரப்பட்டிருக்கிறான், ஆவேசப்பட்டிருக்கிறான், துடிதுடித்து போயிருக்கிறான் என்றுதான் வரலாறு. இப்படிப்பட்ட வேகம் உள்ள இளைஞர்கள் கொள்கையிலே நீங்கள் வேகம் காட்டினால், இணை வைப்பு கொள்கைக்கு எதிராக போர் பிரகடனம் செய்வதற்கு தயார் என்று நீங்கள் காட்டி நின்றால் இந்த 60 அடி தர்காவை தரைமட்டப்படுத்துவதற்கு உங்களால் முடியும். இந்த முத்துப்பேட்டையில ஏகத்துவ கொள்கையை இன்னும் வீரியமாக காட்ட முடியும். அவ்வளவு பெரிய பள்ளியை கட்டி இருக்கிறார்கள். எத்தனையோ ஊர்களிலே ஒரு சிறிய ரூம், 10க்கு 10 இடம், பள்ளிக்கு இடம் இல்ல, வாசல் நின்று வெயில் நின்று ஜும்மா தொழுகிறான். உங்களுக்கு அது நிலையா? அட, உங்களுடைய கணவன்மார்கள் வெளிநாட்டுல கஷ்டப்பட்டு காசை கொட்டி மொசைக்கு தர போட்டு பெரிய பள்ளியை கட்டி கொடுத்திருக்கிறான். சுப தொழுகையில் தூங்குகிறீர்கள் என்றால் உங்கள் நோக்கம் என்ன? யோசித்து பாருங்கள். அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய கேள்விக்கு உரித்தாகும். நம்முடைய கால நேரம் பற்றி விசாரணை, நம்முடைய வாழ்க்கை பற்றி விசாரணை, நம்முடைய வெக்க கேடான காரியத்தில் இறங்கினோமே, நம்முடைய பார்வை, நம் பேச்சு, நம்முடைய செவியாற்றல், நம்முடைய உள்ளம் எல்லாமே விசாரணை தான். இந்த விசாரணைக்கு பயந்து, மறுமைக்கு பயந்து, இத்தகு யௌமன் துர்ஜவுன ஃபீஹி இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் ஒன்று திரட்டப்படுவீர்களே அந்த ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள் என்ற அந்த நாளுக்கு பயந்து, ஃபஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி, யார் அந்த நாளை அல்லாஹ்வின் முன்னால் நிற்பதை பயப்படுகிறானோ, வனகன் நஃப்ஸ அனில் ஹவா, தன்னுடைய மனோ இஷ்டப்படி வாழ்வதை விட்டு ஒதுங்கி விடுகிறானோ, ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, சொர்க்கம் அவனுக்கு தங்குமிடம் என்று அல்லாஹ் சொன்னானே, அப்படிப்பட்ட சொர்க்கவாசிகளாக திகழக்கூடிய இளைஞர் சமுதாயம் உருவாகுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள், இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள், ஏகத்துவம், தீன்குல பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு, குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாய இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டியில்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ, செக்காகவோ,
மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044252152226.